ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் குரு வக்ர கதி பலன்கள் தான். அதான் பயிற்சி சொல்லுவாங்க, வக்ரம் சொல்லுவாங்க. வக்ரம்னாலே பின்னோக்கி நகர்தல் தான். ஒரு கிரகம் ஒவ்வொரு ராசியாக மாறிட்டு இருக்கும்போது சில காலகட்டங்களில் அந்த சுற்று வட்ட பாதையில் வரும்போது கொஞ்சம் அந்த கிரகத்துடைய ஓட்டம் கொஞ்சம் நிதானமாக பின்னோக்கி கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்கும், பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும். அந்த சுழற்சி சுழண்டே இருக்கும்போது சில காலதாமதங்கள். இப்போ இதுக்கு உதாரணம் சொன்னோம்னா, ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறோம், அதில் ஒரு 10 பேர் எடுத்தவுடனே ஓடுறாங்க. அப்போது முதல்ல ஓடினே இருப்பார். அதுக்கப்புறம் முதல்ல ஓடுறவர் கொஞ்சம் பின்னோக்கி போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3வது 4வது 5வது முன்னாடி வருவாங்க. கடைசியில் ஒருத்தர் ஜெயிச்சிருவார், வெற்றி கோட்டை கலந்துருவார். இது மாதிரி தான் இந்த நம்ம பூமியும் சரி, இந்த 9 கிரகங்களும் சரி, வானமண்டலத்தில் சுழற்சியில் தான் சுழண்டுன்னு இருக்குது. நாம் உட்பட பூமியும் சுழண்டு தான் இருக்குது. அந்த வகையில் தான் இந்த பின்னோக்கி நகர்தல். அப்படி முன்னாடி வந்தவங்க பின்னோடிக்கு போயிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ஓட்டப்பாதையில் அந்த மாதிரி ஒரு பின்னோக்கி நகர்தலை குறிக்குது. இது எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன். அதனால் ஏற்படக்கூடிய பலன்களும் கொஞ்சம் மாறுபட தான் செய்யும். அதனால தான் இந்த மாதிரி பலன்கள் கொடுக்குறோம். அப்போ இது வரைக்கும் குரு பயிற்சியான பலன்களோட இப்போது குரு வக்ரகதியால் பலன்கள் கொஞ்சம் மாற்றங்கள் அடையும். இப்போது ரிஷபராசிலேருந்து குரு பயிற்சி பலன்கள் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த குரு வக்ரகதியில் அப்புறம் பார்க்கும்போது மேசராசியில் இருக்கிற பலன்கள் தான் நடக்கும். மேசராசியில் குரு இருக்குது, அதனுடைய பார்வை பிற ராசிகளான சிம்மம், துலாம், தனுசு, இந்த 3 பார்வையும் படுது. அதுக்குண்டான பலன்கள் தான் இப்போ பொது பலன்லாம் சொல்ல போகிறோம். இந்த வகையில் தான் இப்போ இந்த பொது பலன்கள் நடக்க போகுது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பொது பலன்கள் பார்க்கும்போது மேஷராசியில் திருப்பி பின்னோக்கி வந்திருக்கிற அந்த குருவால் ஏற்கனவே பகை வீட்டில் தான் இருந்தார், சுக்கிரன் வீட்டில். இப்போது நட்பு வீட்டில் வந்திருக்கார். நட்பு வீட்டில் வரும்போது கண்டிப்பாக நல்லது தான் செய்வார். ஒருத்தருக்கு உதவி ஒத்தாசையாக இருப்பாங்க. அப்போது அந்த நட்புன்ற அந்த செவ்வாய், அங்காரகன் என்கிற செவ்வாய் வீட்டுக்கு வந்திருக்கனால இவர் வந்த உடனே, இந்த வக்ரகதி ஆன உடனே விவசாயங்கள் நல்லா வளர்ச்சி அடையும். இந்த நிலச்சரிவுகள், வெள்ளம், அப்புறம் பூமி நடுக்கம், நிலநடுக்கம் சொல்கிறீங்களா, இதெல்லாமே கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் அந்த குருவாகப்பட்டவர் அந்த பூமிகாரகன், அந்த மங்களகாரகன் கூட சொல்லலாம், அந்த செவ்வாயை பூமிகாரகன்னு சொல்லலாம். அப்பேற்பட்டவருடைய ராசியில் அமர்றாரு. அப்போ சுபகிரகங்கள் அமரும்போது இந்த சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள் குறையும். இதுதான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லக்கூடிய விஷயம். இயற்கை சீற்றங்கள் இப்போ அதிகமாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் குறையக்கூடியது. குரு வக்ரகதி ஆகும்போது குறையும். அப்போ மக்களுக்கு நல்லது தான் நடக்கும். இந்த மாதிரி நல்லது நடக்க போகுது. நல்ல வாழ்க்கை கிடைக்கும், அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும், அவருடைய அனுகூலங்கள் கிடைக்கும், புதுசாக தலுகை திட்டங்கள் கொடுப்பாங்க. அது மூலமாக மக்கள் மேன்மை வருவாங்க. சிம்மராசியை பார்க்குறதுனால எல்லாமே ஒரு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். எல்லாருக்கும் மக்களுக்கு புது புது பொறுப்புகள், பதவிகள் எல்லாமே மக்களுக்கு கிடைச்சி அவங்களுடைய வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் அடையும். பெரிய மனிதர்கள், அரசாங்கத்தார்கள், மேலதிகாரிகள், இப்படி இருக்கவங்களாம் நல்ல வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவங்க மூலிமா மக்களுக்கு பயன்கள் கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா துளாராசி பார்க்கறனால நீதி, நேர்மை இதெல்லாம் நிலைநாட்டப்பட்டு வழக்குகள் சீக்கிரமாக முடிக்கப்படும். அதனுடைய முடிவு சுபமாக இருக்கும், நல்லாயிருக்கும், நியாயமான தீர்ப்பாக இருக்கும். இதெல்லாமே நடக்க போகுது இப்போ இந்த குரு வக்ரகதியில். அது இல்லாமல் தனுசு ராசியும் அவர் பார்க்குறனால ஒரே குறிக்கோளோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். நம்ம ஒரு நினச்சிருப்போம், அதையே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நடந்துடும். அதுதான் அந்த குரு வக்ரகதியில் நடக்கும். அது இல்லாமல் குருவோடைய பார்வை கிடைக்கிறனால அந்த குருவோட வீடு தான் அந்த தனுசு வீடும். அப்போது குரு கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு வக்ரகதியில் எல்லாருமே அவங்கவுங்களுடைய குருமார்களை வழிபடலாம், நவகிரகத்தில் இருக்கிற குருவை வழிபடலாம், குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம், மகான்களுடைய தரிசனம் பெறலாம், ஜீவசமய தரிசனம் தேடி போய் பார்த்துட்டு வரலாம். இதெல்லாமே செய்யலாம். இதெல்லாம் செய்ய மக்களுக்கு இந்த பொதுவான பலன்கள் நன்மை தான் அளிக்கும், தீமை இருக்காது. குரு வக்ரகதியில் போனால் கூட நன்மை தான் செய்வார். அவர் சுபகிரமாக இருக்கனால நன்மை தான் செய்வார். அளவான மழை, அது இல்லாமல் நிலநடுக்கம் குறைஞ்சி, மண் சரிவுலாம் இப்போ இருக்குல்லையே அதெல்லாம் குறைஞ்சி, அது இல்லாமல் புயல் மழை இல்லாமல் ஓரளவுக்கு குறைஞ்சி மக்கள் சுபிட்சமாக இருப்பாங்க. தங்கம் விலை கண்டிப்பாக இறக்கமும் இப்போ இறங்கி வந்திருக்கு. இருந்தாப்புல நான் சொன்ன முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி காலகட்டங்களில் இப்போது இறங்கக்கூடிய நேரமும் இப்போ வந்திருக்கு. குரு வக்ரம் பெற்றிருக்கும்போது தங்கம் விலை கண்டிப்பாக இறங்கும். ஏன்னா குரு தான் பொன்னவன், பொன் தங்கத்துக்குரிய கிரகம் அந்த குரு தான்.
அப்போ அந்த குரு வக்ரகதி பெற்றிருக்கும்போது கண்டிப்பாக தங்கம் விலை குறையும். இதை நீங்கள் பயன்படுத்தி மக்கள் எல்லோரும் அதை வாங்கி பயனிட மாதிரி கேட்டுக்கிட்டு இந்த பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன். இனிமேல் நம்ம 12 ராசிகளுடன் பலன்கள் சொல்ல போகிறோன்னு சொல்லி இப்போ நான் என்னுடைய குருநாதரை வணங்குகிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரேந்திர பிரசோதியாத். என்னோட ஆத்மாதன மகா காளி வணங்குகிறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரசோதியாத். வருகின்ற அக்டோபர் 15/10/2024 முதல் பிப்ரவரி 11/2/2025 வரை கிட்டத்தட்ட ஒரு 118 நாட்கள் இது குரு வக்ரகதி காலம். அதன்படி நீங்கள் அந்த காலகட்டங்களிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த குரு வக்ரகதி குருடைய பலன்கள் என்ன, அதுக்குண்டான இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் இதெல்லாமே எப்படி செஞ்சு நம்ம அந்த காலகட்டம் கடந்து வரணும் இப்படிலாம் சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு. அதனால் நீங்கள் அதனுடைய பயனை பெற்று அதை கேட்டு கவனமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கவனித்து நடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் இந்த பொண்ணுன்ற குரு பகவான் வந்து தங்கத்துக்கு அதிபதி சொல்லப்பட்டிருக்கு, தனகாரகன்னு சொல்லப்படுறான். தனகாரன்ற போது நல்ல ஒரு கொடுக்கல் வாங்கல் சீராகும், பணப்பழக்கம் எல்லார்கிட்டையுமே இருக்கும். தங்கம் வந்து விலை இறங்கி அது வாங்கக்கூடிய சூழ்நிலையும் அமையும். ஏனென்றால் இப்போது இருக்கிற ஏற்றங்கள் வந்து இனிமேல் குறைஞ்சிரும். குரு வக்ரகதி வரும்போது கண்டிப்பாக தங்கம் விலை குறையத்தான் ஆரம்பிக்கும். அதன்படி தங்கம் விலை குறைந்து மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். சுபகாரியங்கள்லாம் நிறைய நடக்கும். இப்போ தங்கம் விலை குறைஞ்சினாலே எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா? அப்போது சுபகாரியங்கள் நிறைய கூடும். திருமணங்கள், சீமந்த சடங்குகள், இது மாதிரி பிறந்த நாள் விழாக்கள், இது மாதிரிலாம் கண்டிப்பாக எல்லாமே சுபகாரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்க போகுது. அப்போது குரு வக்ரகதி பெற்றிருக்கும் போது, ஏனென்றால் பழமையான அந்த ராசியிலே அவர் மேச ராசியிலே அமர்ந்திருக்கிற நோக்கத்தோடு இந்த சொல்லப்படுகிறது பலன். அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான பலன்கள் தான் நடக்க போகுது. கெடுபலன்கள் கண்டிப்பாக குறைஞ்சிரும். மக்கள் வந்து மட்டன் மகிழ்ச்சி கொள்வாங்க. அரசாங்கங்களுடைய ஆதரவு கிடைக்கும். எல்லோருடைய ஆதரவும் கிடைச்சி எல்லாம் நல்லபடியாக இருப்பீங்க. குழந்தை செல்வங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் பிறந்து அறிவுள்ள குழந்தைகள் பிறக்கும். அது சொல்ல வேண்டிய விஷயம். அப்படிலாம் பிறந்து நல்ல வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றங்கள் நல்லபடியாக இருக்கும். புத்திர பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் பொதுவான பலன்கள் இந்த வரிசையிலே பார்க்கும்போது இந்த குருவுடைய வக்ரகதி பலன்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் நல்லது தான் செய்ய போகுது. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த குரு வக்ரகதி பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் போய்ட்டு வாழணும்னு சொல்லி வாழ்த்து இப்போ 12 ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான குரு வக்ரகதி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது தனுசு ராசிக்குள்ள போகிறேன். தனுசு ராசிக்காரங்களும் ரொம்ப பிரச்சனையில் தான் மாட்டிகிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள். குரு பயிற்சியாகி கூட சரியில்லையே, நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்கள்லாம் தள்ளி தள்ளி போச்சே, ஒரு ஏக்கம், ஒரு விரக்தி, இப்படி தான் மனநிலையில் இருந்தாங்க இந்த தனுசு ராசிக்காரங்களாம். ஆனால் அவர்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக தான் இந்த காலம் இருக்க போகுது. ஏன்னா அவங்க ராசி அதிபதியே குரு தான். அந்த குருவாகப்பட்டவர் வக்ரம் பெற்று வரப்போக காலகட்டங்கள் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு வந்து உங்கள் ராசியவே பார்க்குறார். அதுதான் பெருமையாக சொல்லப்போம். இந்த வக்ரகதியில் உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம், நல்ல விஷயம் தானே. தன்னுடைய ராசியை தானே பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம சொந்த வீடு இருக்குது. நம்ம சொந்த வீட்டில் நம்ம இருந்தால் நம்ம தான் ராஜா, நம்ம தான் எல்லாமே. நம்ம இன்னொருத்தர் வீட்டில் இருக்கிறதுக்கும் நம்ம வீட்டுக்கு இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம். நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம எது வேணாலும் செய்யலாம், போகலாம், வரலாம். அதே மாதிரி தான் உங்கள் சொந்த வீட்டை அவர் பார்ப்பதால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றம் கிடைக்க போகுது. தன்னம்பிக்கை வரப்போகுது, தைரியம் வரப்போகுது. ஏதோ வந்து போட்டு செய்ய போகிறீங்க. நான் அது கண்டிப்பாக இது செய்கிறேன், இதனால் செய்யாமல் இருந்தேன், இப்போ நான் செய்ய போகிறேன், நான் செஞ்சு பார்த்துட்றேன், கண்டிப்பாக 2ல் 1 தெரியட்டும் அப்படின்னு தான் இறங்க போகிறீங்க. அதில் வெற்றியும் பெற போகிறீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அதில் உங்கள் ராசியை பார்க்கறனால உங்களுக்கு உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். நோய் நொடி இருந்த இடந்தரம் போயிருக்கும். ஏற்கனவே பொதுவாக தனுசு ராசிக்கு நாங்கள் அவ்வளோ ஒன்றும் நோய் நொடி வராது. இருந்தாலும் சிறு இருந்த விஷயங்கள்லாம் கூட போயிடும். தைரியம் வந்துடும். எப்பயுமே உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க தான் நீங்கள். இருந்தாலும் அந்த ஒரு ஏக்கம், ஒரு சுபாவம், ஒரு விரக்தி அதெல்லாமே இருந்திருக்கும். அது இப்போ போயிடும். அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். மனைவியோட உறவு கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும். அது மூலிமா நல்லது நடக்க போகுது. இது இல்லாமல் சகோதர உறவு நல்லது செய்ய போகுது. அது இல்லாமல் இதை விட பெருமையாக உங்களுக்கு குருவாகப்பட்டவர், நீங்கள் குருவாக மதிக்கக்கூடியவங்க, அவர் மூலிமா கண்டிப்பாக பெரிய உதவி கிடைக்க போகுது. அதனால தான் நீங்கள் நல்லா பெரிய லெவலாக வரப்போகிறீங்க இப்போது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா பெரும்பாலும் நல்ல விஷயங்கள், வாழ்க்கையில் முன்னேற்றமான விஷயங்கள்லாம் இப்போ நடக்க போகுது.
வேண்டுதல் பிரார்த்தனைலாம் இப்போ செய்யலாம். நீங்கள் ஏதோ ஒரு கோயிலுக்கு வேண்டியிருப்பீங்க, போக முடியாமல் தடைப்பட்டிருக்கும். அதெல்லாமே இப்போ நீங்கள் இந்த காலகட்டங்களில் செஞ்சுட்டு வரலாம். குரு வக்ரகதியானவனே கண்டிப்பாக அதில் இறங்கிடலாம். அந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம், பரிகாரம் பண்ணலாம், வேண்டுதல் பண்ணலாம், பிரார்த்தனை பண்ணலாம். ஒரு இது பண்ணணும், எடைக்கடைக்கு கொடுக்கணுன்னு வேண்டியிருப்பீங்க. இல்லைனா இந்த மாதிரி நான் கடுமையான உடம்பில் அழகு குத்தி பண்ணுறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு வகை வேண்டுதல் இருக்கும் கண்டிப்பாக. அதை நிறைவேற்றக்கூடிய காலம் தான் இப்போ வந்திருக்கு. அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ளுவீங்க, ஊர் சுற்றி பார்ப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைய இடத்துல போய் சாப்பிடுவீங்க, பிடிச்சதை சாப்பிடுவீங்க. நல்ல ஒரு ஓய்வு கிடைக்கும். சந்தோஷமான மனநிலை தான் இருக்கும். குடும்பத்தோருடைய இது வரைக்கும் அவங்களோட பேசி போகாமல் நேரம் கிடைக்காம வேலைன்னு ஓடின்னு இருப்பீங்க. இப்போ மனைவி மக்களோட சந்தோஷமாக இருப்பீங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, உற்றார் உறவினர்கள் எல்லாருமே உங்க கூட கலகலப்பாக போவாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் இப்போலாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் அதெல்லாம் அடிக்கடி நடக்கிறதில்ல. அந்த காலத்தில் நடந்தது. இப்போலாம் ரொம்ப அது நடக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. அப்போ உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அதனால் உங்களுடைய குறிக்கோளை நோக்கி நீங்கள் போயிட்டே இருக்கலாம், தைரியமாக போகலாம். அதில் நிறைவேற்றி நீங்கள் வெற்றியும் பெறலாம். அப்படி தான் இப்போ ஒரு நேரங்காரம் சொல்லியிருக்கு உங்களுக்கு. அதனால் இதனால் வரைக்கும் இந்த குருவால் ஏற்பட்ட தடையெல்லாம் இப்போ விலகிடும். குருவோட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வந்து சேரும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாமே கிடைக்கும். ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, அதுவும் ஆரம்பித்து முடிப்பீங்க. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைக்கும். வண்டி வாகனம் கண்டிப்பாக வாங்குவீங்க. வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. வாங்கி அதனுடைய பலனை கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. எல்லாமே பிளான் பண்ணி தான் செய்வீங்க. நீங்கள் பிளான் பண்ணி செய்யக்கூடியவங்க தான். அதனால் பிளான் பண்ணி செய்வீங்க, கரெக்டாக இருக்கும். அதனால் எல்லாருமே உங்களை அனுசரித்து நடந்துப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சில நேரத்தில் முன்கோபம் அது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இது இல்லாமல் சில பிடிவாத குணமும் இருக்கும், அதையும் விட்டுடணும். இது மாதிரிலாம் விட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சு நல்லது நடக்க போகுது உங்களுக்கு. அது இல்லாமல் வெளியூர் தொடர்பு உள்ள விஷயங்கள் கண்டிப்பாக நிறைய நடக்கும். பயணங்கள் மூலிமா நிறைய பேர் பழக்கமாவாங்க, அவங்க மூலிமா நல்ல விஷயம் நடக்க போகுது. இது இல்லாமல் பொருட்கள், தேவையான பொருட்கள் வீட்டுக்கு சேரும். அந்த பொருள் வாங்கணும்னு நினச்சிருப்போம், ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்போம், போவோம் வாங்காமல் வந்துடுவோம், மறந்துடுவோம். அப்பேற்பட்ட பொருட்கள் எல்லாமே வீட்டில் சேரும், ஈஸியாக சேரும், டக்குன்னு வந்துடுவீங்க. ஏன்னா அதுக்குன்னா நேரம் வரும்போது தான் அதெல்லாம் வரும். அப்போ டக்குன்னு கையில் காசு இருக்கும், டக்குன்னு வாங்கிடுவீங்க. சில நேரத்தில் காசு இருந்திருக்காது, இப்போ அப்படி கிடையாது, தொடர்ந்து காசு வந்துன்னு இருக்கும். அந்த இடத்துக்கு போவீங்க, அந்த பொருளை பார்ப்பீங்க, டக்குன்னு ஒன்று வாங்கி வீட்டுக்கு வச்சுருவீங்க. அப்போது வீட்டில் இருக்கும் சந்தோஷப்படுவாங்க. அது மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி. இப்போ 2 பேருமே வேலைக்கு போகிறனால மனைவி கூட வாங்கிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, கணவன் கூட வாங்கிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருவரும் சேர்ந்து கூட வாங்கலாம். இது மாதிரிலாம் இப்போ உள்ள விஷயம் நடந்துட்டுருக்கு. அதனால் இதெல்லாம் ஈஸியாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இறைப்பரிகாலம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப வந்ததாக சொல்லப்படுது. அதில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் ராமர் கோயில் பக்கத்தில் இருந்தால் ராமர் கோயில் போயிட்டு வாங்க. ராமரோட லக்ஷ்மி, சீதா, லக்ஷ்மி அந்த சீதா சொல்லோட லக்ஷ்மணன், எல்லாம் ஆஞ்சநேயர் எல்லாம் சேர்ந்துருப்பாங்க. அப்பேற்பட்ட அந்த ராமரை வணங்கிட்டு வாங்க, ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் கருடாழ்வார் நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. பெருமாள் கோயிலில் கருடாழ்வார் இருப்பார், அவர் வழிபட்டு வரலாம். அவர் வழிபடக்கூடிய நாள் வியாழக்கிழமை, சனிக்கிழமை, இந்த 2 கிழமையில் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை கிடைக்கும். தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும், துணிச்சல் வரும், நேர்மை வரும், சத்தியம் வரும், எல்லாமே நடக்கும் உங்களுக்கு. அதனால் கருட வழிபாடு அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. கருட காயத்தை சொல்லலாம், கருடனை ஸ்லோகம் சொல்லலாம், கருடனை நேரில் பார்த்தா மேலே பார்த்தா அனந்து பார்க்கும்போது திரும்பிட்டார்னா வணங்கலாம். இதெல்லாம் பண்ணால் ரொம்ப விசேஷம். கருடனை வணங்குவவங்களாம் கெட்டு போக மாட்டாங்க, அவங்களுக்கு எந்த வித ஆபத்தும் வராது, தைரியமாக பாதுகாக்கப்படுவார்கள். அதனால் நீங்கள் அது பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. தான தர்மங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு, ஏழை குழந்தைங்களுக்கு கல்விகளுக்கு உண்டான வளர்ச்சிக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள். அவங்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுங்க. சில பேருக்கு பள்ளியில் பணம் கட்ட முடியாமல் இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. அது மாதிரிலாம் பள்ளியில் வீட்டிலே வச்சுருப்பாங்க. அப்போ அது மாதிரிலாம் பார்த்து அது கொண்டு போய் செய்யுங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். அது மாதிரிலாம் பண்ணுங்கள். உங்களால் முடியலாம் கூட பல பேரோடு சேர்ந்து கூட்டு முயற்சியில் பண்ணலாம், அதுக்கும் வழி இருக்குது. அது மாதிரி பண்ணால் அதுலேயும் உங்கள் பங்கு இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும். கண்டிப்பாக இது மாதிரிலாம் பண்ணலாம். இது இல்லாமல் நீங்கள் குருவாக மதிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஏழ்மையிலேருந்து கஷ்டப்பட்டாங்களா அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வாங்க. நான் சொன்ன இந்த இறை வழிபாடு பரிகாரங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். குரு உங்களுடைய ராசியை பார்க்கறனால கண்டிப்பாக நல்லது தான் நடக்க போகுது. உங்களுக்கு புத்தி கூர்மை ஏற்படும். இதனால் வரைக்கும் மனசு குழப்பமாக இருந்திருக்கும். இந்த செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனால் செய்ய முடியாது, கை கட்டிப்பட்ட மாதிரி இருக்கும். இந்த பொருளை வாங்கணும்னு நினைப்பீங்க, வாங்க முடியாது, அந்த எண்ணம் போயிருக்காது. இதெல்லாமே இப்போ விலகிடும். ஏன்னா குருவுடைய பார்வை உங்கள் மேலே விழும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மனம் தெளிவாக இருக்கும். இந்த பொருள் வாங்கலாம், இதை செய்யலாம், இதை முடிக்கலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். சிந்தனையோடு இருப்பீங்க, தெளிவோடு இருப்பீங்க, கரெக்டாக இருப்பீங்க.
அப்போது அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது ஒரு மனிதனுக்கு வந்து தெளிவான சிந்தனை வந்துட்டாலே அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவான். அவனை யாரும் ஏமாற்ற முடியாது, அவனும் யார்கிட்டையும் ஏமாற மாட்டான். இதுதான் உண்மையான விஷயம். நம்மளுக்கு மனக்குழப்பம் இருந்தாலோ, நம்மளுக்கு நேரம் சரியில்லைனா தான் நம்ம மற்றவங்க நம்மளை வந்து ஏமாற்றுவாங்க. அதனால் இப்போ உள்ள காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்க போகுது. கண்டிப்பாக நீங்கள் 4 பேருக்கு உதவி பண்ண போகிறீங்க. அந்தளவுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது. அதனால் இந்த குரு வக்ரகதி பலன் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லா ஏற்றமாக இருக்க போகுதுன்னு சொல்லி, எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.